எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகலை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 14வது மாபெரும் கருத்தரங்கம் இனிதே நடைபெற்று வருகிறது. இதில் மனிதர்களின் வாழ்வில் தேவைப்படும் ராஜநிலை எண்களையும் அதன் சிறப்புகளையும் பற்றி ஒவ்வொருவரும் பேசுவதை கண்டோம். இதில் உணவு இடைவேளைக்கு பின் மீண்டும் ராஜநிலை விருந்து பருக மீண்டும் இணைகிறோம். பாரம்பரியம் அப்படின்னாவே சிறப்பு தாங்க. அதுவும் தமிழரோட பாரம்பரியம் அப்படின்னா என்னைக்குமே சிறப்பு தாங்க. அந்த பாரம்பரிய ஜோதிடத்துல ராஜநிலை எண்களோட பயன்களை பத்தியும் அதனோட சிறப்புகளை பத்தியும் நம்மளோட பகிர்ந்து கொள்ள வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம்மா. வணக்கம் சார். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த கருத்தரங்கமானது உணவு இடைவேளைக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. நமது ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை நமது ராஜசேகர் ஐயா தொடங்கி ஜோதிடர்களுக்கான கருத்தரங்கத்தை மாதம் மாதம் நடத்தி நம்மை மெருகேற்றி அவர் அந்த இடத்தில் அனைவருக்கும் தலைமை பொறுப்பேற்றி நல்ல முறையில் வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் நமது இனிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்பொழுது ராஜநிலையில் பாரம்பரிய ஜோதிடம் என்றாலும் அது எவ்வாறு எவ்வகைப்பட்டது என்பதையும் அதில் எவ்வாறு ராஜநிலை எண்களும் அதன் பயன்களையும் பற்றி ஒரு சிறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இப்பொழுது நமது பாரம்பரியம் என்பது மிக பழமையானது. இதில் நன்மை, தீமை, இரவு, பகல் மற்றும் அனைத்திலுமே இரண்டர ஆண் பெண் என்ற பேதத்தோடு இறைவன் சமமாகவும் படைத்துள்ளார். இறைவன் எப்பொழுதுமே இந்த உலக இயக்கங்களில் அனைத்துமே சமமான முறையில் படைத்து உலகை சமன் செய்து கொள்கிறார் என்று பெரியவர்கள் அடிக்கடி சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டு இருப்போம். ஏனென்றால் பிறப்பிலுமே நல்லவர்கள் எவ்வளவு சதவீதம் வர வேண்டும், பிறக்க வேண்டும் என்பதையும், அதே ஈக்குவலுக்கு தீயவர்களும் கல்வர்களும் பிறக்க வேண்டும் என்பதையும் இறைவன் தான் முடிவு செய்கிறார். இப்பொழுது 10 போலீஸ் அதிகாரிகளை உருவாக்கும் இறைவன் அதற்கு தக்கவாறு திருடர்களையும் உருவாக்குவார். ஏனென்றால் அவர்களுடைய பணி அந்த இடத்தில் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்படுகிறார். அதுபோலத்தான் இறைவன் எல்லா இடங்களிலும் நமது உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களையும் சமமாக செய்து இந்த உலகத்தை நிர்மாணித்து அதனை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் சமமாகவே இருக்கும் பொழுது இந்த உலக இயக்கத்தில் உள்ள பஞ்சபூதங்களும் அதன் சக்திகளை அவைகளுக்கு ஏற்றவாறு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அவைகள் மாற்றத்தோடு நமக்கு ருது மாதங்கள் என்று 2 மாதங்களை காலங்களாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள், 12 மாதங்களையும். அப்பொழுது 2 மாதங்களுக்கு ஒரு தட்பவெப்பநிலைகளை மாற்றி இறைவன் கொடுத்து அதற்கு தக்கவாறு நமது உடல்நிலையும் மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை நம்மை சிறப்படைய செய்யும். இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களை எடுக்கும்போது நமது உடலும் மனதும் கெடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இயற்கை பிரபஞ்சத்தினுடைய வாழ்வோடு நமது வாழ்வை ஒப்படைத்து அதற்கு ஏற்றவாறு வாழ்வை அமைத்து கொண்டால் நமது வாழ்வும் சிறக்கும், சிறப்பாக நம்மளுடைய முடிவுகளும் சிறக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த இயற்கையின் விதியோடு சேர்ந்து நமது ஜாதகம் என்ற ஒளியை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழாத பிரச்சனைகள் அனைத்துமே நம்மை வாழ்வில் குழப்பமடைய செய்யும் என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு இதற்கு தக்கவாறு வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய
பாரம்பரிய ஜோதிட முறையில் அனைத்தும் 12 ராசி கட்டங்களாகவும் 9 கிரகங்களாகவும் 108 பாதங்களாக நட்சத்திரங்களையும் வடிவமைத்து நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இவை அனைத்துமே சிறப்பை சார்ந்த விஷயங்கள். இதற்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்வின் அனைத்து அங்கங்களையும் அடக்கி வைத்துள்ளார். இங்கு எவ்வாறு ஆதாரில் உள்ள ரேகை ஒவ்வொருவருக்கும் வேறையோ அதுபோல ஒவ்வொருத்தருடைய பிறப்பின் கர்மாவையும் இறைவன் மறைத்தே அங்கே வைத்துள்ளார். அனைவரும் ஒவ்வொரு கர்ம பதிவுகளோடு தான் இறைவன் படைக்கிறார். ஒருவருடைய கர்ம பதிவு மற்றொருவருக்கு செயல்படாது. அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அதில் ஒரு சிறிது மாற்றத்தையும் கதைகளில் வரும் திருப்பங்கள் போல அவர்களுடைய வாழ்விலும் சில விஷயங்களை மாற்றி அமைத்தே இருப்பார். இதுதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த வாழ்க்கை கர்மத்தை நாம் வாழ்ந்து இதனை மாற்றி அமைக்க, நம் வாழ்வில் சிறந்து விளங்க நாம் மதியோடு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். விதி என்பது வேலை செய்யாத போது நாம் மதியை பிடித்து வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் விதிக்கு உட்பட்டுத்தான் அந்த மதி வேலை செய்யும் என்பதை சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரிவதில்லை. அதாவது விதி வழியே வாழ்வதை விட மதியை கொண்டு மாற்றி அமைக்கலாம் என்று கூறும் பொழுது அந்த மதி என்பது ஜாதக கட்டத்தில் எவ்வாறு உள்ளது என்பதை பொறுத்துத்தான் அந்த விதி மதிக்கு வேலை செய்யுமே தவிர நாம் நினைத்தால் மட்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இது ஒவ்வொருவருடைய அந்த லக்ன கொடுப்பினை என்கின்ற விஷயத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரமே உழன்று கொண்டிருக்கிறது. ஆகவே லக்ன விதிக்குட்பட்டே அனைவரும் வாழ்ந்து மடிந்து வரை அந்த வாழ்க்கையின் சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே இங்கே சூரியனும் சந்திரனும் நம்மை இயக்கி கொண்டே இருப்பார்கள். பகல் இரவு என்ற இந்த 2 சமகாலங்களில் எவ்வாறு நம்மை இயக்குகிறார்களோ அதற்கு ஒப்ப நம்முடைய ஜாதக கட்டங்களில் அவருடைய சக்தியும் அவர்கள் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களும் அதை சார்ந்தே நமக்கு அமையும். இதர் விதிவிலக்கு எதுவும் கிடையாது. ஆகவே இந்த ஒரு ஜாதகத்தில் உள்ள மைனஸான எதிர்மறையான பலன்களை அனைத்தையுமே நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு அதற்கு கொடுப்பினை ஒன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஜோதிடம் என்றால் அனைத்தையும் மாற்றி விடலாம் என்று தவறாகவும் கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த விதி பயன் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அதை செயல்படுத்தவும் முடியும். அப்போ ஒரு தகவல் கிடைக்கிறது என்றால் பிரபஞ்சம் நம்மை இயக்குகிறது என்று அர்த்தம். இப்போ ஒரு விதிக்கு உட்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களை சார்ந்தவர்களோ உங்களுக்கு சேர்ந்தவர்களோ நம்மை ஒரு விஷயத்திற்காக அழைக்கும் பொழுது அதை பற்றிய உணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். பிரபஞ்ச சக்தியை உணரத்தான் நம் விதியை மாற்ற முடியும். பிரபஞ்ச சக்தியை உணராத வரையில் நம்மை சுற்றி நடக்கும் மாற்றங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் உன்னிப்பாக கவனமாக இருக்க நம் மதி வேலை செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு சொல்பவர்கள் எந்த மாதிரியான பாதைக்கு அழைக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு செயல்பட முடியும். இப்போ ஒருவர் ராஜநிலையங்களை பற்றி கூறியிருக்கிறார் என்றாலும் அதை அவர்கள் உடனடியாக மாற்ற முடியாது. அவர்கள் என்னதான் எண்ணினாலும் அவர்களிடமும் பண வருமானம் வேண்டும், அவர்களுக்கான நேரம் கொடுப்பினை அனைத்தும் இருக்க வேண்டும். இதை தருவதற்கு நமக்கு விதி கொடுப்பினையோடு வாழ வேண்டும். ஆகவே நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் உள்ளுணர்ந்து அது சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியான பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும். இதற்கெல்லாம் காரணம் இயற்கையோடு நாம் வாழும் போதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விஷயங்களுக்கு உட்படுத்தும். இல்லை என்றால் விதிப்படி வாழ்ந்து கதிப்படி முடிய வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆகவே நாம் விதியை வெல்ல வேண்டும் என்றால் மதி நன்றாக செயல்பட வேண்டும். அப்பொழுது பிரபஞ்ச சக்திகளை உணரக்கூடிய ஆற்றலை எதிர்மறையான கருத்துக்களை இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோடும் நல்ல விஷயத்தோடும் வாழும்போது நம்மை சுற்றிலும் எதிர்மறை கருத்துக்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உள்ளே சென்றுவிடும். அப்போது நல்ல எண்ணங்களே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயம். எண்ணம் போல் வாழ்வு என்று பெரியவர்கள் கூறியதும் இதை பொறுத்துத்தான். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் போது நாம் செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும். செயல்கள் சரியாக இருக்கும் போது நமக்கான செயல்திறன் வெற்றி என்பது
கண்டிப்பாக சரியானதாகவே நடக்கும். ஆகவே இந்த செயல் திறனை அடைவதற்கு நாம் நல்ல முறையில் நல்ல எண்ணங்களோடு அதை பிரதிபலிப்பாக வைத்து வாழ வேண்டும். அவ்வாறு இப்போது ராஜநிலை எண்களை எவ்வாறு பயன்படுத்தி இந்த ஜோதிடத்தில் பயன்படுத்தி நாம் வெற்றியை காண்போம் என்பதென்றால் நம்மளுடைய மதிஸ்தானம் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான சூட்சமமான விஷயங்கள் நம்மை வந்தடையும். ஏனென்றால் நம்மை இயக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது நம்மை விதிப்படி வாழ விடாமல் அதை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு நல்ல விஷயங்கள் நம்மோடு இறை சக்தியோடு இருக்கும்போது அவை நம்மை வந்து சென்றடையும், வந்தடையும். அப்போ அதை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு நாம் அதை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விஷயங்களும் முழுமையடையும். ஏனென்றால் ஒருத்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நாம் அந்த விஷயத்தை செய்து சரியில்லை என்று நாம் பதிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் இது ஆராய்ந்து நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது நான் இங்கு ராஜநிலை ஐயா அவர்களை சந்தித்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் எப்பொழுதுமே பஞ்சாங்க பதிவு டெய்லியும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுவிலும் போட்டுக் கொண்டிருப்பேன். அவ்வாறு போட்டுக் கொண்டிருக்கும் போது பல வருடங்களாக அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அன்றன்றைய கோச்சாரம் பிளஸ் பஞ்சாங்க பதிவுகள். இதை பார்த்து ஒரு சிறு பிழை இருந்த காரணத்தினால் நம்ம ராஜநிலை ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. அப்ப அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சிறு பிழை இருக்கிறது, தேதியில் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு என்னை பாராட்டி பேசினார். அப்போ ஒரு பெரிய மனிதர் ஒருவர் நம்மை பாராட்டுகிறார் என்றால் இந்த பிரபஞ்சம் நம்மை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு குருவின் மூலமாக ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது நான் யார் என்று அவர்களிடம் விசாரித்து கேட்கும் பொழுது இந்த மாதிரி ராஜநிலை எண்கள் பற்றி கருத்துக்களை கூறினார். நான் சரிங்க ஐயா, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் ஜோதிடம் மட்டுமே தெரியும் எனக்கு என்று கூறி பேசி வந்தேன். பிறகு பார்த்தீர்களானால் கொஞ்ச நாள் கழித்து வகுப்புகள் நடத்துவதாக ஐயா பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து அவரிடம் படித்து ஒரு 3-4 வருடங்கள் ஆகிவிட்டது. 2020-21 படித்தேன். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு இதையெல்லாம் கற்று இது எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடத்தில் இந்த விஷயங்கள் பலனளிக்கின்றன, ஏன் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை பற்றி ஆய்வு செய்ததின் விளைவுதான் இங்கு நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் அதை நாம் செயல்படுத்த முடியும், அதை மற்றவருக்கு முதலில் கொடுக்க முடியும். ஏனால் பயன்படுத்தாத ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம். நாம் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம், அது சரியான விலை சரியான தரம் என்று சொல்லும் போது நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்றோம், இந்த மாதிரி அங்க போங்கப்பா ஈஸியா கிடைக்கும், இந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தராதரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எதையுமே கற்று உணர்ந்து அதற்கு பிறகுதான் ஒப்பிக்க வேண்டும். அப்பதான் கற்ற கல்விக்கான பயன் கிடைக்கும். அவ்வாறு நாம் இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தி பலவிதமான மாற்றங்களையும் செய்து அதன் மூலமாக நாம் இதெல்லாம் சரிப்படுத்தி இருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் நானே. ஏனென்றால் எனக்கும் பலவிதமான பிரச்சனைகளோட வாழ்ந்து வந்தேன். அப்பொழுது சிறு சிறு விஷயங்கள், இந்த எண்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் செய்து இன்று நான் மற்றவர்களுக்கு இந்த எண்களை மாற்றி கொடுத்து அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தும் இருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் பிளஸ் நம்மளுடைய குழந்தைகள், சொத்து என்று இந்த ராஜநிலை எண்களில் வைத்து ஒரு குடும்பத்தையே அவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார். நாம் 10 எண்களை கொண்டு நம்முடைய குடும்பமே அதில் அமைத்து அருமையாக அற்புதமான இந்த எண்களின் பலன்கள் சிறப்பாக வேலை செய்கிறது. தொழிலாக இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் ஸ்தானமாக இருந்தாலும் அனைத்தும் இங்கு அற்புதமாக அந்தந்த இடத்தில் வேலை செய்கிறது. அப்பொழுது நம்மளுடைய பாவக ரீதியாக எந்தெந்த ஸ்தானங்கள் வீக்காக இருக்கிறதோ நம்முடைய ஜாதகத்தில் அந்த இடத்தில் நாம் இதற்கான ராஜநிலை எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்ப நல்லா இருக்கிற ஒருத்தரை நாம வெற்றியடைய செய்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவனுடைய ஜாதகமே அவனுக்கு பேசும். அப்ப அவன் ஆல்ரெடி வெல் டு டூ, அவன் நல்லாதான் இருக்காரு.
அவரை நாம நல்ல விஷயமா பேசி ஜெயிக்க வச்சங்கிறத விட ஒருவன் கீழே இருக்கிற ஒருத்தனை நாம தூக்கி விட்டு அவரு மூலமான ஒரு வழிகாட்டுதல் சரி அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ராஜநிலை எண்களுக்கான பலன்களும் அதனுடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஒரு பெண்மணிக்கு கணவன் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 00 இருந்தது. நான் படிக்கும் போதே இதை ஆய்வு பண்ணேன். அந்த 00 என்பது மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெண் கணவனோடு வாழவில்லை. இளம் பெண் தான் கணவனோடு வாழாமல் பிரிந்து இருக்கிறார்கள். அந்த எண்ணை பயன்படுத்த அந்த பெண் அந்த கணவனிடம் டிவோர்ஸை வாங்கிட்டாங்க. பிரிந்து இருந்தவர்கள் அந்த கணவன் ஸ்தானத்தையே முற்றிலுமாக அதை அழித்து அவர்களை டைவர்ஸ் வாங்கி தனித்துவப்படுத்தி விட்டார்கள். ஏனென்றால் ஜாதகரினுடைய எண் பலமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் கணவன் ஸ்தானம் முற்றிலும் 00 அமைந்து விட்டது. அப்போ இந்த பெண் மட்டுமே அங்க தனித்து வாழக்கூடிய விஷயத்தை அருமையாக செய்து விட்டது. இதே போல மற்றவருக்கும் நான் அதே மாதிரி இருந்து சொல்லும் போது அவர்களும் என்ன சொன்னார்கள், அவ்வளவு சிறப்பாக ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். இருவரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கணவனுடைய ஸ்தானமானது குறைந்து கொண்டே இருக்கிறது. அவரிடமிருந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு எனக்கு ஒரு கிளைண்ட் சொன்னாங்க. இவங்களுக்கும் ஏன்னா அவரு பாடு வர்றாரு, ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொழில் நலிவடைகிறது. அப்ப கணவன் ஸ்தானத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. இந்த அம்மாவுடைய வலு கூடுது. இந்த அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அப்ப பிரச்சனையே இல்லை. அப்ப அவரு கம்பெனியில இருக்காரு, ஒரு பனியன் கம்பெனியில ஒர்க் பண்றாரு. அப்ப அவருடைய தொழிலையும் வேலையும் பிரச்சனைகள் உருவாக்குது, உடல் ரீதியான பிரச்சனை குறைக்குது. அப்ப அந்த அம்மாவுக்கான ஒத்துழைப்பையும் குறைக்குது வீட்டுல. அப்ப இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு போன் நம்பர் மட்டும்தான் மாத்தி கொடுத்தேன். இப்போ ஒரு 3 மாசம் ஆச்சு. அவங்க பணியிலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. டியூட்டி போட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கனால டியூட்டி நர்ஸ் அவங்க கேட்டிருந்தா கூட இதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தாங்க. அவங்க கேட்கிற நேரத்துக்கு அவங்களுக்கான லீவோ அந்த மாதிரி கொடுக்காம இருந்தாங்க மேலதிகாரிகள். இப்ப இந்த நம்பரை எடுத்து ஒரே ஒரு போன் நம்பரை மட்டும் தான் மாத்தி கொடுத்தேன். இப்ப சிறப்பா இருக்கிறேன், அதற்கான ரெமெடி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவருடைய கணவரும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஆயிட்டு வர்றாங்கன்னு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எண்கள் அந்த இடத்துல சிறப்பா வேலை செய்யுது. வேலை செய்யல அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த பேசவும் வேண்டியது இல்லை. அப்போ ராஜநிலை எண்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் மிக சிறந்த அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடத்தினுடைய சூட்சமம். இது எண் என்று மட்டும் சாதாரணமாக நினைத்து விடாமல் இப்பொழுது அனைத்துமே ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பரு, நம்ம ஜிஎஸ்டி நம்பரு, பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பின்கோட்ல இருந்து பண பரிமாற்றம் அனைத்தும் எண்களின் மூலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கு. முகமே பார்ப்பதில்லை, யாருடைய முகமும் தெரியாமல் ஒருவரை அறிமுகப்படுத்தினா கூட உங்க போன் நம்பர் கொடுன்னு தான் கேட்கிறோம். அவர் பேரை கூட கேட்கறது இல்லை. போன் நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் பேர் என்னன்னு தெரியா கூட பதிவு பண்ணி வைக்கிறோம் நிறைய பேரை. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனலை வச்சே நம்ம அவங்கள எடை போட்டுறோம். அப்ப அந்த எண்கள் என்பது இந்த கலியுகத்தில் ராகுவின் மூலமாக அனைவருக்குமே அந்த எண்களின் மூலமாகவே விதியை செயல்படுத்துகிறது. அந்த விதி கொடுப்பினையே இந்த எண்கள் தான். அப்ப அதனாலதான் சொல்றோம், உங்க விதிக்கு உட்பட்டு வாழும்போது அந்த எண்களே உங்களை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அழைத்து சென்று விடும். அப்போ அந்த விதி சரியாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்வு. இயற்கையாகவே எல்லாமே அமைஞ்சிடும். உங்களுக்கு எதுவுமே குறைவு இருக்காது. உங்களுக்கு படிக்கிற வயசுல படிப்பு, வேலைக்கு வேண்டிய விஷயத்துல வேலை, உங்களுக்கு தகப்பனாரால உண்டான சிறப்புகள், கணவன் அதாவது கல்யாணமாக வேண்டிய வயசுல கல்யாணம், குழந்தை கிடைக்கும் போது குழந்தை, இதெல்லாம் கிடைக்கும் போது அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கை ஸ்ட்ரக் ஆகுது, பிரச்சனை ஆகுதுங்கிற போது அங்க விதியில் பிரச்சனை இருக்குங்கிறத அர்த்தம். அப்ப அனைவருக்குமே அனைத்து பாவங்களையும் இறைவன் சரிசமமா தான் கொடுத்துருக்காருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது நமக்கு நடக்கத்தான் செய்யும். அப்போ நாம ஒரு இடத்துல ஜெயிச்சா அடுத்த இடத்துல ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிக்கத்தான் செய்வான். எல்லா நேரமும் நாமளே ஜெயிக்க முடியாது. அப்ப நாம தோத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்காக ஆப்போசிட் பார்ட்டி மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா நாம எப்ப வாழ்றது? அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவருடைய அனைத்து செயல்களும் பயன்களுமே பிறருக்கே போயிட்டு இருக்கும்.
அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கே போயிட்டு இருக்கும். ஏன்னா ஜாதக கட்டத்துல 12ல 6 நமக்கு 6 வேற ஒருத்தருக்குங்கிறதா சூட்சமான விஷயம். அப்ப அந்த 6ல நமக்கு கிடைச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா வெளியாலே ஜெயிச்சுட்டு இருந்தா அப்படின்னா கிரகங்கள் எங்க வேணாலும் உட்காரும். அப்ப அந்த கிரகங்கள் எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். அப்ப அந்த கிரகம் எல்லாமே நமக்கு இல்லாம ஆப்போசிட் பார்ட்டிக்கே போகும்போது நாம் செய்யக்கூடிய அனைத்து உழைப்பு, அனைத்து விதமான விஷயங்கள் எல்லாம் மற்றவருக்கே வெற்றியை கொடுத்து நம்மை வெறும் கூலிக்கு மட்டுமே வைத்திருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதை மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம கிட்ட அந்த விதி கொடுப்பினை இல்லாம இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மதியின் மூலமாக மாற்றி நமக்கு தேவையான குடும்ப பாவகம், திருமண பாவகம், நமக்கான முயற்சி ஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாத்தையுமே அந்தந்த பாவக ரீதியாக ஆராய்ந்து ராஜ நிலை எண்களை அந்த இடங்களில் நாம் ஆக்டிவேட் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியும் மாற்றத்தையும் உணரலாம். முதல்ல வெற்றிங்கிறதே ஒரு மாற்றம் தான். ஏன்னா மாற்றம் வராத எதுவுமே நிகழாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு வேறொரு விதமா மாறித்தான் உங்க கையிலேயே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்கள் நாம் முதல் பிறந்ததிலிருந்து செய்யக்கூடிய அதே சாப்பிட்ற விதமா இருந்தாலும் அந்த சாப்பாட்டின் விதமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நாம் அதை எப்படி சாப்பிட்றோம், அதை வித்தியாசமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப மாற்றம் தான் உங்களை அது இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி டேஸ்டா செஞ்சு சாப்பிடலாம், இது எப்படி வெரைட்டிஸா மாத்தலாம், இதையவே எப்படி நாம் என்ன பக்குவப்படுத்தி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல உங்களை இயற்கை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை உணர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் உங்களை ஆளுமை திறனோடு ஆளும். உங்களுடைய திசா புத்தியே உங்களை வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த திசா புத்திகள் சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு அந்த கிரகங்களின் ஒத்துழைப்போடு நாம் இந்த ராஜ நிலை எண்களையும் சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தால் நாம் அனைத்திலும் வெற்றியோடு வாழலாம். ஏனென்றால் இந்த ராஜநிலை எண்கள் சூட்சமம். இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா கிடைக்கிற எல்லாரும் போய் வரிசையா நின்னுக்குவோம் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஆனா அங்க போகும்போது யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா இங்க விஷயம். அப்போ ராஜநிலை எண்களை பற்றி தெரிந்தாலும், ராஜநிலை ஜோதிடர்களை அறிந்தாலும், அவர்கள் பக்கத்திலே இருந்தா கூட இந்த எண்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவன் அருளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையே மாற்றத்தை சந்திக்கும். இதுதான் உண்மையான விஷயம். ஆகவே அனைவரும் ஜோதிடத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை பாதைகள் அனைத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் எந்தெந்த இடங்கள் நமக்கு தவறு, எந்த மாதிரியான விஷயங்களை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து அதை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களின் மூலமாக அந்த வாழ்க்கை பாதையை மாற்றி உங்கள் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் அமைத்து கொள்ள இந்த ராஜநிலை எண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் நமது கணவன் மனைவி குடும்பம் என்று இருக்கிறோமே தவிர நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு இருக்கிறார்கள், நாம் அவர்களோடு எவ்வாறு உறவு நிலையில் உள்ளோம், அவர்களுடைய படிப்பு, தொழில், வேலை, இது அனைத்தையுமே நாம் யாருமே தொடர்ந்து செல்ல முடியாது. அவர்களுடைய நிலையில் அவரவர்களாகவே மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் குடும்பத்துல 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம்னு சொல்றோம். ஆனா நம்ம 5 பேரும் 5 விதமா தான் இருக்கோம். ஏன்னா 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த 5 பேர்த்தையுமே இறைவன் ஒவ்வொரு மாதிரியாக படைத்து அந்த 5ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அங்க வச்சிருக்காரு. அப்பதான் அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கட்டம் வட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். ஆகவே இந்த வாழ்க்கைய எப்படி நாம ஒவ்வொருத்தருக்கும் வழிநடத்தி போறோம் அப்படின்னா நம்ம அந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான விஷயத்தை யோசிக்கணும். நாம யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டாம், நம்ம யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம். நம்ம யாரும் இங்க மந்திரம் போட்டெல்லாம் ராஜநிலை எண்களை வச்சு உங்களை பண்ண முடியாது. இந்த இதுல எல்லாம் விளம்பரப்படுத்துற மாதிரி உங்களை பெரிய ஆளாக்கிடுவோங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்க வாழ்வோடு ஒன்றி உங்க ஜாதகத்தோடு இணைந்து இந்த எண்கள் வேலை செய்யும். அவ்வளவுதான். அதாவது உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்களினுடைய வலிமையை பார்த்து உங்கள் ஜாதகத்திற்கு எது சரி என்பதை உணர வைக்கக்கூடிய விஷயம் தான். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த
இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடமே. இந்த விஷயம் இதை மாற்றும், இந்த விஷயம் இதை செய்யுங்கிறது தான் ஜோதிடம். அப்போ அந்த இடத்த நாம எதுன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தையுமே எந்தெந்த பாவகத்தில் என்னென்ன விஷயங்கள் மாற்ற வேண்டும்னு பார்த்து அதற்கான விஷயத்தை கொடுக்கறதா இங்க ராஜநிலை எண்களை பயன்படுத்துறது. வேற எந்த விஷயமும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இது எண்கணிதத்துல வேறொரு புது மாதிரியான கருத்தை வந்து இது தவறோ புதுசான விஷயங்கள் அல்ல. எல்லாமே ஜோதிடம் சார்ந்த எண்கணிதம் தான் இதுவும். அப்போ அந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாரம்பரிய நிலையில இந்த 108 பாதங்களும் இங்கே தொட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ராஜநிலை எண்கள் அனைத்துமே இந்த 108 பாதத்திலும் வேலை செய்யும். அப்போ நம்மளுடைய பாவக ரீதியாக தொழில்ஸ்தானம் சரியில்லை, நமக்கு கணவன் மனைவி பிரச்சனை, காதல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதல் என்பது எல்லாமே எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாது. ஏனென்றால் காதல் என்பது உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். இந்த விருப்பம் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 1, 5, 9 சரியா இருக்கணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். அப்ப அங்க விதி மதிகதி சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களும் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்ல நேற்று நடந்த சம்பவம். ஒரு தெரிந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகல அவருக்கு. அவருக்கு வந்து கொஞ்சம் படிப்பு கம்மி, பொருளாதார வசதியும் கம்மியா இருக்கு. இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மாமன் பொண்ணு தான் வச்சுக்குவேன். அவங்க வந்து இவங்க மேல விருப்பப்பட்டிருக்காங்க திடீர்னு. அது கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கலாம். இதுல என்னாச்சுன்னா அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க உறவு முறைகள் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தது தெரிஞ்சு போய் இப்ப அந்த பொண்ணே இறந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுவே வாழ்க்கையில பிரச்சனையும் கொடுத்துருக்கு. அந்த உறவு முறையும் ஒண்ணுதான், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் அந்த அத்தை பொண்ணு மாம்பைங்கிற பிரச்சனையே பெற்றோர்களினுடைய பிரச்சனையோ ஏதோ சிக்கல்ல அந்த பொண்ணே இறந்து விட்டது. இப்ப இது யாருக்கு நட்டம்? ஒருத்தருக்கு இல்லை. நம்ம அதை புரிந்து கொள்ள, இங்க காதல் அப்படிங்கிறது வந்து எண்ணங்களை சார்ந்தது. அந்த எண்ணம் எப்படி வேணாலும் மாறும். அதனால இந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த பாவகங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அங்க ஒரு விஷயத்தை வச்சிருக்கும். அப்ப எண்ணம் வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை சரிப்படுத்தக்கூடிய என்ன அந்த விஷயம் அங்க அமைப்பு இல்லை. ஏன்னா அதை வந்து தாண்டி வரக்கூடிய வலிமை அங்க இல்லை. அது அப்ப அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப தோல்வி அடையறதுக்கான காரணம் என்ன? அந்த எண்ணம் வலிமை இல்லைன்னு அர்த்தம். அதான் விஷயம். அப்போ ஒரு எண்ணம் வலிமை பெறும்போது மட்டும்தான் அது செயல் வடிவம் பெறும். முதல்ல ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வலிமையாகணும். அந்த வலிமையாகும் போது அது செயல் வடிவம் பெறும். அந்த செயல் வடிவம் தான் வெற்றியை கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அதான் உண்மை. ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு போகணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. அது உடனே நாம வந்து ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லை. டேக்கா அடுத்த சீன்ல நாம ஜெயிக்க முடியாது. ஒரே பாட்டுல பணக்காரனாகிற மாதிரி எல்லாம் இங்க பண்ண முடியாது. ஏன்னா இது வாழ்க்கை சக்கரம். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழும் போதுதான் ஒரு மனிதன் வந்து அவனை பற்றிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். இதைத்தான் நமக்கு வந்து சனி பகவான் 30 வருடங்களுக்கு ஒரு தடவை வர்றாருன்னு சொல்றோம். ஏன்? 12 ராசி கட்டத்தையும் சனி சுத்தி வரணும். அப்ப 2.5 வருஷமா வரும்போதுதான் ஒவ்வொரு பாவகத்திலையும் அந்த சனி பகவான் நீ என்னவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றாரு உங்களுக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஜென்மச்சனின்னா பயந்துக்கிறோம், வந்து உட்காண்டாரு அப்படின்னு. ஏன்? நீ பண்ற தப்பையெல்லாம் மாத்துங்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். நீ என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீன்னு உன்னை அறியாம செய்யற, அவர் அதெல்லாம் தப்புன்னு எடுத்து கொடுக்குறாரு. தப்பு பண்ண தண்டனை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப உங்களை நீங்கள் மாற்றுவதற்காகத்தான் அந்த சனி பகவான் தர்மவான். அப்போ அவரு நேர்வழியில நடக்கும்னுதான் ஒவ்வொரு கட்டத்துக்கு 2.5 வருஷம் நிதானமா உக்காந்து உங்களுடைய ஒவ்வொரு பாவகத்தையும் செதுக்குறாரு. அப்ப செதுக்கி உங்களை கொண்டு வரும்போது 30 வயசு முடிஞ்சு போயிடும். அப்ப 30 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதனையே நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப பசங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சனே மாறிட்டான், எம்புள்ள நான் சொன்னா கேட்டாங்க மாறிட்டாங்க. ஏன்? அந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் அவனே யாருன்னு நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம பையனா இருந்தாலும் 30 வயசுக்கு அப்புறம் தான் அவனுடைய முழு குணம் தெரியும்.
ஏன்னா அந்த சனி பகவான் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இனிமே மாற மாட்டான். அவனுடைய ஸ்டடி மைண்டுக்கு வந்துருவான். நாம இப்படிதான் இனிமே இருக்கணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படித்தான் வாழ முடியும் இந்த சமுதாயத்துல அப்படிங்கிற எண்ணங்களை அவனுக்கு அப்பதான் கொடுப்பாரு. அப்ப அந்த 30 வயசு ஆகும்போது ஒரு பக்குவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுறாங்கன்னு ஏன் சொல்றாங்க? சனி அவனை பக்குவப்படுத்திட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். நிதானமான ஒரு கிரகம் அந்த பாவகங்களில் அமரும் பொழுது அங்கே பக்குவத்தை படுத்துகிறார். ஒரு மனிதனின் 12 பாவகமே அவனுடைய உடல் சார்ந்துதான் கொடுத்திருக்காங்க முன்னோர்கள். அவனுக்கு ஒவ்வொரு பாவகத்தையும், முதல் பாவகத்தை அவனுக்காகவும், இரண்டாம் குடும்பம், வாக்கு, பேச்சு அனைத்தில் உள்ள நிதானங்களை கொடுப்பதற்கு, 3ஆம் இடம் தைரியம், வீரியம், சகோதரம், இந்த மாதிரி 3, 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகன அமைப்பு, 5 புத்திரம், நம்மளுடைய காதல், ஆசை, அபரீதமான சந்தோஷம் அனைத்துமே 5ல தான் இருக்கு. பூர்வ புண்ணியம். அப்ப 6ஆம் இடங்கிற போது எதிரி, கடன், நோய், பிரச்சனைகள், சண்டை இதெல்லாம் இருக்கு. அப்ப 7ஆம் இடங்கிற போது ஆப்போசிட் விஷயம், நம்ம எதிராளிகள், அதாவது நம்ம வெளி தொடர்புகளை யார் மூலம் பேச வேண்டும், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறதோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மனிதர்களை சந்திக்க வேண்டும். அப்ப அந்த இடத்திலும் சனி அமரும் போது நீ சந்தித்த நபர்கள் எப்படிப்பட்டவர் என்பதையும் கொடுத்து விடுவார். அப்போ அஷ்டமஸ்தானத்துல சனி வரும்போதும் பயந்துக்கிறோம். ஏன்னா அது ஒரு மறைமுகமான கர்மா. அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதையல் ரகசியம் இருக்கக்கூடிய இடம். ஒரு புதையலை எப்படி பூதம் காத்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த புதையலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூதத்தை என்ன பண்ணணும்? அமைதிப்படுத்தணும், அதைய ஜெயிக்கணும். அப்போ அந்த பூதத்துக்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நாம ரெடியா இருந்தோம்னா அந்த 8ல் இருக்கக்கூடிய அருமையான பொக்கிஷத்தை எடுக்கலாம். ஆனா 8 நாள ஜோதி இடத்துல பயந்துக்குவாங்க. ஏன்னா 8ஆம் இடம் மிக மிக சிறந்த அற்புதமான புதையல் ரகசியங்கள் உள்ள இடம்தான் 8. 9 என்பது நம்முடைய தகப்பனார், பாக்கியங்கள், நம்மளுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப இந்த இடங்களில் எல்லாம் சனி பகவான் போகும்போது நாம் செய்யக்கூடிய விஷயங்களை திருத்தி மாற்றி அமைப்பார். 10 என்பது ஒருத்தன் தொழில் செஞ்சு கெட்டு போயிட்டான் அப்படின்னா உடனே 10ல வந்துட்டாரு, காணாம போயிட்டோம்ல. நீ தவறான தொழில் செஞ்சா மாட்டிக்குவ, சரியான தொழில் செய்யும் போது சரியாக இருப்போம். அவ்வளவுதான். அவர் வேற என்ன பண்ண போறாரு? அப்ப 11ல் உட்காரும் போது லாபம், மூத்த சகோதரம், நமக்கான ஆசைகள், 2வது திருமணம், இந்த விஷயங்கள் எல்லாமே 11ஆம் பாவகம் நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த இடங்களையும் சனி பகவான் வரணும். 12ஆம் இடம் என்பதுதான் அயன சயன போகம். நாம் செய்யக்கூடிய பயணங்கள், சிறை தண்டனை, நாம் செய்யக்கூடிய தப்புக்களுக்கான விஷயங்கள், 2வது வருமானம், 2வது தொழில், இது அனைத்துமே 12ஆம் பாவகத்தை சுட்டி காட்டும். அப்ப இத்தனை இடத்தையும் ஒரு மனிதனுக்கு சுத்தி புரிய வைக்கிறதுக்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் ஆயிடுது. அப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய பயணம் 1ல இருந்து தொடங்கும் போதுதான் 2வது சுத்து ஜென்மச்சனி, இது ஒன்னும் பண்ணாது உன்னைய அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒரே வரியில சொல்லிடுறாங்க. ரைட்டா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அவனை ஒரு துவைச்சு புழிஞ்சு காய போட்டு வந்தாச்சு. அப்ப அவன் கொஞ்சம் என்ன இருப்பான், கொஞ்சமா வெளுத்து இருக்காது, அவ்வளவுதான். அழுக்கு கொஞ்சம் சரியாயிரும். அப்ப அடுத்த சுத்துல கொஞ்சம் பாதி வெளுத்தா போதும் இல்லையா? முதல்ல இருக்கிற ஆளுக்கு பாதிக்கு மேல போயிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் வெளுக்கிற போது கொஞ்சம் கம்மியா வெளுத்தா போதும். அதுதான் சனியினுடைய 2வது சுற்று. அப்ப 2வது சுத்து சுத்தி வரும்போது அவனை சுத்தமா வெளுத்துருவாரு. ஒண்ணு காணாம போயிருவான், இல்லைன்னா 3வது சுற்றை தாண்டி வருவான். இதுதான் உண்மை. அப்ப இந்த சனி பகவான் மிக சிறந்த விஷயத்தை கொடுப்பார் ஒவ்வொருவருக்கும். அப்ப நாம சரியான விஷயங்கள்ல இருந்து பயன்பட்டு போகும்போது இந்த சனி பகவான் வாழ்க்கை பாதையை ஒவ்வொருத்தருக்கும் நல்ல முறையில இயக்கி கொடுப்பாரு. ஆகவே எல்லோரும் நேர்மையான முறையிலும் நல்ல விஷயங்களோடு இந்த ராஜ நிலையங்களையும் பயன்படுத்துங்க. உங்களுடைய பாவகம், நான் சொன்ன 12 பாவகங்களையுமே எந்த பாவகம் உங்களுக்கு சரியில்லையோ, எதுல பிரச்சனை வருதோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அதைய சரிப்படுத்தினீங்கனாலும் உங்க வாழ்க்கை சரியாயிரும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறத போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க யாரும். உங்க கிட்ட இருக்கிறத நீங்க முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை பயன்படுத்துங்க. எல்லாருமே இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு சொல்லுவான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு போனோம்னா இருக்கிறதும் சேர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அழகா பயன்படுத்தினாலே நம்ம வாழ்ந்துடலாம். ஏன்னா இறைவன் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த, திறமையோ அறிவோ தொழிலோ
ஏதோ ஒரு உறவுகளையாவது கொடுத்துருப்பான். கடைசிக்கு அந்த உறவுகள் மூலமே உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு உறவுகள் இருக்காது, பணம் மட்டும்தான் கொடுத்து வாழ வைப்பார். அப்போ எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு விஷயத்த இறைவன் கொடுத்துதான் பிறக்க வைக்கிறான். யாரையுமே உன்னை உனக்குமே ஆகாதவனாக இந்த இறைவன் எங்கேயும் படைப்பதில்லை. ஏன்னா கர்ம பலன் அனைத்துமே உங்களுக்கு நல்லதையும் கொடுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அப்ப அந்த நல்ல விஷயத்தை தேடி நீங்க போகணும். நம்மகிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்த வெளியில தள்ளிடணும். நம்மகிட்ட இருக்கிறது எது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நல்ல விஷயம் இருக்கிறதே நல்லதா கெட்டதான்னு குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா எதையுமே நாம புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குத்தான் நாம இறையர்களோட நாம இந்த விஷயங்களை தொடர்ந்து பயணிக்கும் போது நம்மை தேடி அனைத்து நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றி, ஏன்னா நாம மாறினாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவனை மாத்த முடியும். இதுதான் உண்மை. நம்ம சுத்தி இருக்கிறவனாவது நல்லா இருந்தாதான் நம்ம மாறுவோம். இது எதுவுமே நாமளும் மாற போறது இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவனும் மாற போறது இல்ல. இப்ப நாம எப்படி உருப்பட போறோம்? உருப்படவே முடியாது. அப்போ நல்ல விஷயங்களை நாம எடுக்க நம்மை சுற்றியுமே நல்ல விஷயங்கள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களுக்கு பர்சன்டேஜா மாறிக்கிட்டே இருக்கும். ஐயா 50% இறைவன் கொடுக்குறாரு நல்லது கெட்டதை. நீங்க ஒரு 10% நல்லதை பயன்படுத்துங்க, ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. 60% ஆயிடுறீங்க. 50ல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய -40 மாறிடுது. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. 50ல ஒரு 10 சேர்த்துனா 60. அப்ப தீமை எவ்வளவு இருக்கும்? 40 தான் இருக்கு உங்ககிட்ட. அப்ப மெஜாரிட்டி 60%க்கு வந்துடுறீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு 5% சேர்த்துங்க. நீங்க அதை விட்டுட்டு கெட்டதை பார்த்தா புடிச்சிட்டீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆயிருவீங்க. ஆனா இந்த சமநிலைய சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மள இறைவன் ஆளுமைக்குள்ள கொண்டு போக முடியும். இந்த பிரபஞ்சத்தோட நாம வாழ முடியும். ஆகவே இந்த ராஜ நிலை எண்கள் என்பது மிக பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்கும். ராஜநிலை எண்களும் மொபைல் நம்பரை மாத்திக்கலாம். நம்ம வண்டி நம்பரை வச்சு நம்ம வாழ்க்கையும் அமையும். பைக் நம்பரு, ஏடிஎம் பின் நம்பரு, மொபைல் நம்பரு, பிளஸ் வீட்டு நம்பரு, இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஆளுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ராஜநிலை எண்களை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை உட்புகுத்தும் போது சரியாக இருக்கும். நாங்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு இப்ப இந்த விஷயங்களை கொடுத்தோம். அவங்க எல்லாருமே வேற இடத்துல இருக்கக்கூடிய வண்டியை பார்த்துட்டோ அல்லது வேறொருத்தர் பயன்படுத்தக்கூடிய மொபைலை பார்த்துட்டோ இது தப்பாதான் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இங்க ஜாதகமே இந்த மொபைல் நம்பரை வச்சே பேசிடலாம். நம்ம 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய பலனை இந்த 10 நம்பரை வச்சே நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா அதுலயே அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஈஸியா கொடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம விதியில தானே வர்றோம், நாம தானே நம்பரை செலக்ட் பண்றோம். இப்ப நம்ம விதி தான் அங்க வேலை செய்யும். இவ்வளவுதான் சூட்சமம். அப்ப நம்ம கட்டத்துல என்ன இருக்கோ அது இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது இங்க எண்கள் மூலமாக வந்துடும். ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது இப்ப ஷார்ட்டா போகுது, அவ்வளவுதான். நம்ம அந்த காலத்துல ரொம்ப 12 போட்டு அலசி சொன்னோம். இன்னைக்கு ஷார்ட்டாவே முடிச்சிடலாம், 2 வரி. இன்னைக்கு அதுதான் ரிசல்ட் கேட்கறாங்க. எஸ்ஆர் நோ, இது இருக்குதா இல்லையா, வருமா வராதா, அவ்வளவுதான். அப்ப அந்த எண்களே நமக்கு பலனை சொல்லி விடுகிறது. 10 நம்பரை வச்சு உன் வாழ்க்கையை சொல்லிடலாம், உன் குடும்பத்தை சொல்லிடலாம். அப்ப அதை சொல்லும் போதே எந்த ஸ்தானம் வீக்கு, என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சிருது. அப்ப அந்த எண்களை மாற்றும் போது அந்த மாற்றம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க மாறக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போகும். சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கும், சரியான விஷயங்களை கொடுக்கும், சரியான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். ஆகவே ராஜ நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை மேலும் மேலும் பெற்று இனிதோடு வாழ ராஜநிலை டிவி நேயர்களையும் உறவுகளையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.